வணக்கம். நான் ஆதித்தி, 9ஆம் வகுப்பு இ பிரிவு. காமராஜர் போல் இன்னொரு மனிதர் நம் கண் எதிரில் வருவது கடினம். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து மிகச் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து தன்னலமற்ற தொண்டினாலே இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்தவர் காமராஜர். அவரை பற்றிதான் நான் சில தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார். அவரின் தலை சிறந்த பண்புகளாக நேர்மை, திறமை, உண்மை, பணிவு, துணிவு, எளிமை, இனிமை என்று கூறலாம். காமராஜர் எண்ணற்ற மாநில தேசிய தலைவர்களுடன் நல்லுறவு பாராட்டினார். 1954ஆம் ஆண்டு முதலமைச்சராக பதவியேற்றார். முதலமைச்சராக பணியாற்றிய போது கல்வித்துறையில் மாபெரும் புரட்சியை உண்டாக்கினார். கல்வி சிறந்த தமிழ்நாடு என்ற பாரதி வாக்கை மெய்ப்பித்தார். இன்றைய கல்வி வளர்ச்சிக்கு பெருந்தலைவர் காமராஜர் அமைத்த அடித்தளம்தான் காரணம் என்றும் கூறலாம். இதனால் இவரை கல்வி கண் திறந்த காமராஜர் என்றும் கூறுகிறோம். குழந்தைகளின் பசித்துன்பத்தை போக்க ஒரு திட்டம் காமராஜருக்கு உதித்தது. அதுவே மதிய உணவு திட்டம். நண்பர்களே, காமராஜரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை இப்பொழுது காண்போம். வாருங்கள். ஒரு நாள் காமராஜர் அவர்கள் சட்டமன்றத்திற்கு செல்லும் பொழுது மேலிருக்கும் அறைக்கு செல்ல மின்தூக்கி அல்லது லிப்டில் ஏறினார். அப்போது அங்கு வேலை செய்யும் மின்தூக்கி பணியாளர் அழுது கொண்டே, ஐயா ஐயா, உனக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லுப்பா. ஐயா, நான் 8ஆம் வகுப்பு படித்திருக்கிறேன். இப்போது அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்துள்ளது. அது என்னவென்றால் 10ஆம் வகுப்பு படித்தவர்களால் மட்டும் இந்த வேலைக்கு அனுமதி உண்டு. நான் விசாரிக்கிறேன். பொத்தானை அழுத்தினால் மேலையும் கீழையும் போகிறது. இதற்கு எதற்கு 10ஆம் வகுப்பு படிக்க வேண்டும்? அவர் 8வது வரையாவது படித்திருக்கிறார். நான் அது கூட படிக்கவில்லை. அப்படிவென்றால் எனக்கு லிஃப்ட் துடைக்கிற வேலை கூட கிடையாதா? எதற்காக சட்டம்? மக்களுக்காகத்தான் சட்டமே தவிர சட்டத்திற்காக மக்கள் இல்லை. நாட்டில் பல தொழிற்சாலைகள் உருவாக்கினார். கல்வியிலே புரட்சி, வேளாண்மையிலே மலர்ச்சி, தொழிலிலே வளர்ச்சி, நாடெங்கும் எழுச்சி. அவருடைய பிறந்த நாளான இன்றை, அதாவது ஜூலை 15ஆம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். இவ்வாறாக நாட்டுக்கு தன்னை அர்ப்பணித்த காமராஜர் அவர்களுக்கு கிங் மேக்கர், பெருந்தலைவர், கல்வி தந்தை, கருப்பு காந்தி, கர்ம வீரர் போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். கர்ம வீரரின் தலைமை தமிழ்நாடு அடைந்தது பெருமை. வாழ்க்கையோ எளிமை, அவரிடம் இருந்தது திறமை. கல்வி கண் திறந்தவரே, நாட்டின் நலன் காத்தவரே. இப்படிப்பட்ட தலைவரை இனி நாம் சந்திப்போமா என்பது ஒரு பெரிய தோன்றின் புகழோடு தோன்றுக என்பதற்கு ஏற்ப மக்களுக்கு தொண்டு செய்து வாழ்ந்த காமராஜரை போல் நாமும் பிறருக்கு நன்மைகள் செய்து புகழ் பெறுவோமாக. தோரின் சொல்லை கேட்டு வழி நடந்தால் வெற்றி நிச்சயம், வாழ்வில் வெற்றி நிச்சயம். அன்போடும் பண்போடும் மக்களை நாம் அரவணைத்தால் பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்திடுவாரே, நம்மை வாழ்த்திடுவாரே, நம்மை வாழ்த்திடுவாரே, நம்மை வாழ்த்திடுவாரே. நன்றி, வணக்கம்.